ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சைக்கிள் தமிழா யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கிற இவர் இல்ல, ஆனா இவர் சொன்ன இந்த ஜப்பான் சிக்கனை இன்னைக்கு நம்ம செஞ்சு ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அதை பண்ணிக்கலாம் வாங்க கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் போட்டுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த லொகேஷன் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது. இதுக்கு முன்னாடி இந்த லொகேஷன் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது. சேஞ்ச் ஆகாது இல்லடா தற்குறி, இது செட் ஆகாது. ஸோ இது வந்து நேச்சுரலான ஒரு பிளேஸில் செஞ்சால் தானே கரெக்டாக இருக்கும். ஸோ இடம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சேஞ்ச் பண்ணிக்காச்சு. வாங்க சார் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு கொஞ்சம் போட்டுக்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மைதா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறோம். இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சம் போட்டுக்கணும். அதுவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க லைட்டாக. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க வீடியோவில், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரில. லைட்டாக பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க கைஸ். இது நானே வீடியோ தனியாக எடுத்துன்னு பண்ணுறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, குவாலிட்டி நல்லா இல்லைன்னா. அதில் பெப்பர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலாலாம் போட்டு சிக்கனை ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும் கைஸ். இதோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க. பெப்பர்லாம் மேலே இருக்குது பாருங்கள். ஜப்பான் சிக்கன் ட்ரை பண்ணலாம், எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போமே. ரொம்ப பில்டப் தராங்க. சரி கைஸ், இப்போ போயிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் நிறைய சமையல் செஞ்சு தருவாங்க, சாப்பிட்டே இருப்பேன், ஈஸியாக இருக்கும். சமைக்கும் போது தான் தெரியுது அதோட கஷ்டம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க சாம்பார் வைப்பாங்க, சாப்பிடுவேனா நல்லாவே இருக்காதுமா, உப்பே இல்லாமா, டேஸ்ட் இல்லாமா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அம்மா எங்கள் அம்மா சொல்லுவாங்க சாம்பார் நல்லாவே இல்லம்மா இன்னைக்கு. இரு நாளைக்கு உனக்கு பொண்டாட்டியும் ஒட்டி வருவாள், அவ வச்சு தருவா, அப்ப சொல்லு. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. கைஸ் இப்போ வந்து நம்ம சிக்கனும் பொரிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் மெயின் கண்டென்ட்டே இப்போ இதில் தான் இருக்குது. ஜப்பான் சிக்கன் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பொரிச்சாச்சு. இப்போ நம்ம அதோட மசாலாலாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கடைசியாக செஞ்சுட்டு சீக்கிரமாக ஜப்பான் சிக்கன் சாப்பிடுவோம். வாங்க போகலாம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பொரிச்சாச்சு, அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஜப்பான் சிக்கன் செய்ய வேண்டியதான். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதே கடாயை வச்சிங்கன்னா என்னால் ஒன்று வாட்டிலாம் கழுவ முடியாது. நீங்கள் வேணால் கழுவிக்கோங்க, வீடியோக்காகலாம் என்னால் கழுவின்னு இருக்க முடியாது. சரி, இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுருவோம். சால்ட் பட்டர் போட்டாச்சு, கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, பட்டர் வாசனையே நல்லாயிருக்கு கைஸ். நல்லா பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மாதிரி மாறிடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி, நெக்ஸ்ட்டு கார்லிக் போட்டிருக்கோம் கைஸ். வாசனை வருது நல்லா. இப்போ இந்த வாசம் வரும்போது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்படியே எடுத்து சாப்பிட முடியாது, ஜோக்கெலாம் சொல்லலை. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜப்பான் சிக்கனில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒன்று இது ஒன்றுன்னு தான் சொல்லுவேன். பால் கெட்டு போய்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, லைட்டாக அதனால் காரம், உப்பு, லெமன் அந்த மாதிரி பட்டா. ஆனால் இப்போ நம்ம ஜப்பான் சிக்கன் மட்டும் வித்தியாசமானது. நல்லா பச்சை மிளகா வாசனை வருது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆனால் அப்படிப்பட்ட அந்த பாலை தான் இதில் ஊற்ற போகிறோம். ஓகே கைஸ், பால் ஊற்றியாச்சு, மிக்ஸ் பண்ணுறோம். இது ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் கைஸ். இது கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம வந்து இதில் சிக்கன் போட்டுக்கணும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கன் போட்டுக்கிறோம். கைஸ் பால் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கும் போது நம்ம இதில் சிக்கன் போட்டுருவோம். நெக்ஸ்ட் அது கட்டி ஆகிடும். அப்புறம் ஜப்பான் சிக்கன் ரெடி, சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு திக்னஸ் வந்துச்சு. இப்போ கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கிறோம் காய்ஸ். சிக்கன் ஆட் பண்ணியாச்சு, சீக்கிரம் சீக்கிரம். இந்த குச்சி ஐஸ் வைக்கா போர்களை ஒளிஞ்சிட்டு யாரு கூட ஐஸ் பாய் விளையாடுறா? இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. பாருங்க எப்படி இருக்கு. ஹோட்டலில் பார்க்குற ஜப்பான் சிக்கன் மாதிரி தான் இருக்குது. நிறைய டைம் இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்துருக்கேன் இந்த ஜப்பான் சிக்கனை காய்ஸ். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இதாகிடுச்சு சிக்கன் போட்ட உடனே காய்ஸ். ஜப்பான் சிக்கன் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு காய்ஸ். பாருங்கள் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க.
தெரியுதா? தெரியுது. செக் பண்ணி பார்த்துருவோம் வாங்க. நான் தான் இது செஞ்சு நான் தான் இப்போ ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். கைஸ், ஒரு எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்மளும் அதை சொல்கிறக்கூடாது. ஒரு உண்மையாக இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை உண்மையாக என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் செஞ்சு பார்த்தேன். ஏன்னா ஒரு கான்செப்டை ஒரு கண்டென்ட்டை நம்ம பண்ணுறோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தெரியணும், இந்த நம்ம சைக்கிள் தமிழா யூடியூபர் வந்து செஞ்சால் அது ரொம்ப உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஜென்யூனான ஒரு ரிவ்யூ தரணும்னு சொல்லிட்டு இல்லை என்ன சொல்கிறேன்னா, சிக்கன் சாப்பிட்டு பார்த்தேன். நம்ம வந்து பிறந்ததுலேருந்தே வந்து ஒரு காரமாக செம ஸ்பைஸியாக சாப்பிட்டு நம்மளுக்கு பழகிட்டு இருக்கோம். இந்த சிக்கன் ரொம்பவே சட்டிலாக இருக்குது. எப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்ற சிக்கன், இது பால் ஊற்றி செய்கிறதால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சாப்பாட்டுக்கெலாம் வச்சு சாப்பிட முடியாது. ரொம்பவே சட்டிலாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சோண்டு சிக்கனை. அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது, டேஸ்ட்டாக தான் இருக்குது. இன்னொன்று சாப்பிட போகிறேன். போன்லெஸ் பீஸாக எடுத்துக்கணும். பேசாமல் நம்ம ஒரு ஃபுட் ரிவ்யூவராக ஆகிடலாமா? F1 Pro மாதிரி இப்படியே பெரிய ஒரு ஃபுட் ரிவ்யூவர் ஆகி ஃபுட் ரிவ்யூ பண்ணுற மாதிரி மாறிடுவோம். பெரிய ஒரு ஃபுட் வ்ளாகர் ஆகிடுவோம். ஒரு கார்லிக் மாட்டி கடிச்சிட்டேன். இப்போ எங்கள் அப்பாண்ட தரேன், அவர் எப்படி இருக்குன்னு சொல்லுவார். அப்பா ஒரு சிக்கன் ஒன்று ட்ரை பண்ணப்பா. இந்தப்பா இப்போ இதை சாப்பிட்டு எங்கள் அப்பா எப்படி இருக்குன்னு சொல்லுவார். சரி, அவரோட ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேளுங்க. சொல்லுப்பா, சாப்பிட்டு சொல்லுப்பா. A few minutes later. நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. இன்னொன்று டிஃபனுக்கோ இல்லை ரைஸ்க்கோ இதெல்லாம் வச்சு சாப்பிட முடியாது. ஏன்னா காரமாக இருந்தால் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கோ இல்லை டிஃபனுக்கோ எது இருந்தாலும் காரமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இது காரம் இல்லை, எல்லாமே லைட்டாக காரம் இருக்குது, லைட்டாக புளிப்பு இருக்குது, ஸ்வீட்டும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் சாயந்தர டைமில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி எதனா செஞ்சு கொடுத்தா சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குது. கைஸ், அதான் நான் சொன்னது தான். ஒரு ஈவினிங் டைமில் சில்ட்ரன்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் சின்ன பசங்களுக்குலாம் செஞ்சு தந்தா எல்லாருமே கூட செஞ்சு சாப்பிடலாம். ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸாக நல்லா தான் இருக்கும். இதே ஒரு சிக்கனாக வாங்கி, ஏன்னா இப்போ நான் வந்து இது சிக்கன் வாங்கி வந்து சரி நம்ம நார்மலாக சாப்பிட்ற சிக்கன் மாதிரி இருக்கும்னு செஞ்சேன். அப்படி இல்லை, ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படி வேணால் செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லாம். ஒரு சாப்பாட்டுக்குன்ற செய்கிற மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம தலைவர் இன்ஸ்டாவில் சோஷியல் மீடியாவில் கிளப்பி விட்டது அப்படி இந்த ஜப்பான் சிக்கனுக்கான ஒரு இதுவை ஹைப் அப்படியே கிரியேட் பண்ணி எல்லாரும் சோஷியல் மீடியாவில் ஜப்பான் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. சரி, ஓகே கைஸ், ஜப்பான் சிக்கன் பற்றி இன்றைக்கி செஞ்சு பார்த்தாச்சு. வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.